பீகார் மாநிலத்தில் கடன் வசூல் செய்யும் ஏஜென்ட்டின் காதல் திருமணம் தற்போது வைரலாகி வருகிறது. பார்த்து காதல், பார்க்காமல் காதல், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ஆன்லைன் கேம் என சமூக வலைதளங்கள் மூலம் மலரும் காதல் என இப்படி காதல் என்பது பல்வேறு விதங்களில் மலர்கிறது. அதையும் தாண்டி பீகாரில் தற்போது புதுவிதமான காதல் மலர்ந்து அது திருமணத்தில் போய் முடிந்துள்ளது. அப்படி என்னதான் நடந்தது? பீகார் மாநிலம் ஜமுய் மாவட்டத்தை சேர்ந்தவர் நகுல் சர்மா. இவர் இந்திரா குமாரி என்ற பெண்ணை கடந்த 2022ஆம் ஆண்டு திருமணம் செய்துள்ளார். திருமணம் செய்தது முதல் நகுலின் நடவடிக்கை பிடிக்காமல் மிகவும் நொந்து போய்தான் இருந்துள்ளார். அவர் குடித்துவிட்டு தினமும் தனது மனைவியிடம் சண்டையிடுவது, இழுத்து பிடித்து அடிப்பது என கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். கணவர் இப்படி இருப்பது எந்த மனைவிக்குதான் பிடிக்கும்? திருமணமானது முதல் அந்த பெண்ணின் வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருந்து வந்துள்ளது. இப்படியே அவரது வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் அவரது வாழ்வில் ஒரு வசந்தம் வீச தொடங்கியுள்ளது. அதாவது இந்திராவின் கணவரான நகுல் ஒரு நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கியுள்ளார். அவர் தனது கடனுக்கான மாத தவணையை முறையாக செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனை அடுத்து கடனை வசூலிப்பதற்காக ஏஜென்ட் ஒருவர் அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அவர் பெயர் பவன்குமார் யாதவ். இப்படி கடன் வசூலிக்க வரும்போதெல்லாம் இந்திராவுடன் பவன்குமாருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இது காதலாக மாறியுள்ளது. பின்னர் அவர்கள் கடந்த 5 மாதங்களாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் தங்களை மனப்பூர்வமாக புரிந்து கொண்ட நிலையில் அவர்கள் திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் இருவரும் கடந்த 5ஆம் தேதி விமானம் மூலம் மேற்கு வங்கத்திற்கு பறந்து சென்றனர். அங்குதான் இந்திராவின் அத்தை வசித்து வந்துள்ளார். இதனை அடுத்து அவர்கள் அங்கிருந்து மீண்டும் ஜமுய்க்கு திரும்பியுள்ளனர். பின்னர் ஒரு கோயிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்திற்கு பவனின் குடும்பத்தினர் ஆதரவளித்த நிலையில் ஏராளமானோர் இந்த திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தியுள்ளனர். இந்த திருமணத்தை பலர் வீடியோ எடுத்த நிலையில் இந்த வீடியோ வைரலானதால் இதனை பார்த்த இந்திராவின் குடும்பத்தினர் கணவர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காவல்துறையினர் இந்திராவிடம் நடத்திய விசாரணையில் தனது சொந்த விருப்பத்தின் பேரிலேயே இந்த திருமணத்திற்கு சம்மதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனாலும் பவன்குமார் யாதவ் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை அடுத்து தங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என புதுமண தம்பதி காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இந்திராவின் குடும்பத்தினரால் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த திருமணம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.